நமக்கு எப்பயுமே கிரெடிட் கார்டு ப்ராப்ளம் இல்லைங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய ட்ராப்பில் சிக்கிக்குவாங்க. அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதுக்கு கரெக்டான டைமில் நம்ம ஃபுல் அமௌண்ட்டை ரீபே பண்ணணும். இல்லை அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் போடும்போது நம்ம மினிமம் டியூ மட்டும் கட்டிட்டு அதிக இன்ட்ரெஸ்ட்டோடு அப்படியே உட்காந்துட்ருப்போம். அது இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்மளை ஒரு பெரிய ட்ராப்பில் தள்ளிடும். எப்பயுமே கிரெடிட் கார்டை ஒரு சேஃபாக நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 முக்கியமான ரூல்ஸை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரூல் நம்பர் 1, ஃபுல் டியூ பே பண்ணுங்கள், மினிமம் டியூ பே பண்ணாதீங்க. ரூல் 2, கேஷ் இருந்தால் மட்டும் ஸ்வைப் பண்ணுங்கள். ரூல் நம்பர் 3, லிமிட்டோட 30%க்கு மேலே போகாதீங்க. ஏன்னா நீங்கள் அதிகப்படியாக ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒருவேளை ஃபுல் டியூ பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களால் வெறும் மினிமம் டியூ மட்டும்தான் பண்ண முடியும். அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் வட்டிக்கு வட்டி போடுவாங்க இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு. ஸோ இது உங்களை ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் கொண்டு போய் தள்ளிடும். ஸோ இந்த 3 கோல்டன் ரூலை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். எப்பயுமே சேலரி வந்ததும் இதை ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இஎம்ஐக்கு தேவையான காசை இல்லை கிரெடிட் கார்டு கட்ட வேண்டிய காசை எடுத்து வச்சுருங்க. முன்னாடி சொன்ன மாதிரி உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அதுக்கான பணத்தை மட்டும் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு மேலே கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். எப்பயுமே சேலரி வந்ததும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பே பண்ணுங்கள். பே யோர் செல்ஃப் ஃபஸ்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம கிரெடிட் கார்டை ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது நமக்கு கிரெடிட் கார்டு எனிமே இல்லைங்க. அங்கே எப்போ ப்ராப்ளம் வரும்னா நம்ம ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணாமல் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் அதை யூஸ் பண்ணும்போது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.